சாந்தி 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 என்னங்க என்னாச்சு? சாந்தி என்னை விட்டு போயிட்டா. அம்மா நெஞ்சவலின்னு சொல்லும் போதே டாக்டர்கிட்ட போலான்னு சொன்னேன். கேட்டீங்களா? சாந்தி, நான் கண்ட கனவு பலிச்சிடுச்சுமா, பலிச்சிடுச்சு. ஐயோ கடவுளே, வசந்தி எல்லாரும் என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாங்களே. சாந்தி 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 வரேட்டமா. மதுவை குடிக்கிறதுனால மனக்கவலை தீரும் நம்புறீங்களா? கொஞ்ச நேரமாவது கவலையை மறக்கலாம் தான். வேண்டாங்க, மதிய மயக்கும் இந்த மது வேண்டவே வேண்டாம். வசந்தி, என் வேதனை உணராம வேதாந்தம் பேசுறியா? இல்லைங்க, இப்படித்தான் அண்ணி இறந்ததும் என் கண்ண மனக்கவலையை மறக்க குடிக்க ஆரம்பிச்சான். முதல்ல ஒரு தடவை தான் குடிச்சான். ஆனா அப்புறம் தினம் ராத்திரி மட்டும் குடிக்க ஆரம்பிச்சான். போக போக காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியில அந்த மதுவே அவன் உயிரை குடிச்சிடுச்சுங்க. வசந்தி, மனக்கவலையை மறக்க எனக்கு வேற வழியே தெரியல. சும்மா இருங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு குடிக்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வசந்தி, இப்படி வாரக்கணக்கா சாப்பிடாம இருந்தா எப்படிங்க? வசந்தி, என் வாழ்க்கை கலைஞ்சு போன கனவு ஆயிடுச்சே. கனவு காண்றதும் அது கலைஞ்சு போறதும் நம்ம கையில இல்லைங்க. வாங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. வாங்க. எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. நீங்க இப்படி பட்னியா இருக்கும்போது நான் மட்டும் எப்படிங்க சாப்பிட முடியும்? சரி, சாப்பாடு போடு. சரி. ஐயா, நான் வசந்திய கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நிஜமா? உண்மையாவா சொல்றீங்க? ஆமாய்யா, நாளைக்கு நான் புறப்படுறேன். பட்டணம் போனதும் எல்லா ஏற்பாடையும் செய்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நீங்க எல்லாரும் வந்துருங்க. கல்யாணத்தை பட்டணத்திலேயே வச்சுக்கலாம். அப்படியே செஞ்சிடலாம். வசந்தி, இன்னும் கொஞ்ச நாள்ல ஊர் அறிய நீ எனக்கு மனைவியாக போற. வசந்தி, என்னமா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஐயா, நான் போயிட்டு வரேன். சரிங்க தம்பி, ஜாகிரதையா போயிட்டு வாங்க.
ஒதுங்கி போங்க ஒதுங்கி போங்க. ஏன் எல்லாரும் ஓடுறாங்க? சின்ன பிள்ளையாரு காரு மரத்துல மோதிடுச்சான். வசந்தி, வசந்தி, அம்மா மாடிக்கு போய் அத்தானை கூப்பிடு. வசந்தி, சொல்றது காதுல விழல, தலையெல்லாம் சுத்துது, எனக்கு பயமா இருக்கு. போ, அத்தானை கூப்பிடு, போ. வசந்தி, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? அத்தானை கூப்பிடு. நான் நினைச்சது உண்மையாயிடுச்சு. நீ ஒரு கொலைகாரி. என் புருஷனை தட்டி பறிச்சதே இல்லாம என்ன விஷம் வச்சு கொல்ல துணிஞ்சிட்ட. உன்னை வாழ விட மாட்டேன். உங்களை வாழ விடவே மாட்டேன். உங்களை வாழ விட மாட்டேன். வாழ விடவே மாட்டேன்.